Shalom and good afternoon, those who are in Sri Lanka. ஒரு மனுஷிய ஒரு குடும்பத்தை தேவன் விட்ட இடத்துல இருந்து அவங்க சாப்பிட்டு வளர விரோதமாக வந்து பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கடைசியில் அந்த இடத்தை விட்டு எடுத்து கொண்டு போகும் ஒரு தனிப்பட்டால் அல்லது குடும்பம். அநேக நாட்களாக அதை குறித்து சொல்ல எப்படியோ தடைப்பட்டது. இந்த காலையிலும் கடைசியாக அதுக்கு வேலை செய்யும் பாம்பு உன்னை கொண்டு போக உன் குடும்பத்தை கோபப்படுத்தி கிளப்பும் ஆவி என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே பொய் ஆவிய குறிச்சு நாங்க பார்த்தனாங்க. எப்படி ஆகாம் ராஜாவை வஞ்சிக்கிறதுக்கு பொய்யின் ஆவியை தேவன் பயன்படுத்தினார். Demons of hypocrisy, மாயமாலத்தின் ஆவி, இது எங்களுக்கு தெரியும். மாயக்காரரே என்று மிகவும் கடிந்து கொண்டது. யேசுவா மாஸ்டர் பரிசேயரை, மாயக்காரரே பரிசேயரை உங்களுக்கு ஐயோ கொடு. So we have the சின்ன சின்ன மாயமாலத்தில் தொடங்கி இவர்கள் மனம் திரும்பி அவற்றை விட்டு உண்மையை பின்பற்றாததனால் மாயமாலம் இருந்து இருந்து அந்த ஆவியை கொண்டு வரும். அதுக்கு பிறகு அவங்களோட முகத்திலேயே படிக்கலாம், they are not open. உண்மைக்கு அவர்கள் திறந்த மனம் இல்லை. நான் உண்மையை தானே சொல்றேன், உங்களை ஏற்றுக்கொள்ளதில்லையே, அவருடைய வார்த்தை உங்களுக்கு இல்லை. அப்படியாக யேசுவா பரிசேயருக்கு அந்த 8ஆம் அதிகாரத்தில் சொன்னது, உங்களுக்கு அவருடைய வார்த்தை இல்லை. அதுக்கு பிறகு மத்தியாகு 23ஆம் அதிகாரத்தில் வச்சு வாங்கினார். மாயக்காரன் பரிசேயர் உங்களுக்கு ஐயோ, தேவனுடைய ராஜ்யத்தின் கதவுகளை மனிதர்களுக்கு போட்டி போடுகிறீர்கள். நீ போறதில்லை, போகிறவர்களையும் விடுறதில்லை. மாயக்காரர் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடி அப்படி எடுக்க இயலாது. ஏதாவது அவங்கள கொண்டு வந்து பூத்த வேணும், அல்லது பாரம்பரியத்தை பிடிச்சு கொண்டு விசாரம் விடலும் காய்ச்சி கொண்டு தெரிவார்கள். வேறொன்றுமே இல்லை. தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள். நீங்கள் தேவனால் உண்டாகிறாதபடியால் கீழ்படியாமல் இருக்கிறீர்கள். 8:47 யோவானன். So
மாயமாலத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி, கொலையின் ஆவி. யோவான் 8:40 என்ன சொன்னார்? தேவனிடத்தில் கேட்டிருக்கிற உண்மை உங்களுக்கு சொன்ன மனுஷன் என்னை கொல்ல பார்க்கிறீர்கள். என்ன ஆவி? அவன் தகப்பனே முதல்ல பேய். 8:44. So they were planning to kill Yeshua. What kind of a spirit is that? பழிவாங்கமாக ஆறாவது ஒரு காரியம் செய்தார். கோபம் எழுப்பி அந்த கோபம் நிலைத்திருந்து கொலை செய்ய நேரிடும். எனக்கு ஒரு வார்த்தை மனதுக்கு வருது. 37வது சங்கீதத்தில் 37வது பாடல். இவன் சமைக்கிற வார்த்தை எல்லாம் கொண்டு போட்டு இந்த பழைய மொழிபெயர்ப்புன்ற 7 மாத்திர நிறைஞ்ச சமஸ்கிருதம் உள்ள பாஷையின் சொற்கள். என்ன செய்யலாம்? மாத்த ஒரு வழியும் இல்லை. முப்பது 37:7 பாடல். யாவையை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, எல்லா காரியத்திலையும் சித்தி வெற்றி பெறுகிறவன் மேலும் பொல்லாப்பு தீவினையை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. கோபத்தை விட்டு கடுங்கோபத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பு செய்ய, பொல்லாப்பு மட, அதை அடகாடுக்க வேணாமா? அந்த கோபத்தை கடுங்கோபம் உக்கிரம் சிலர் அந்த கோபமாரில் செய்து போட்டு ஐயோ பஞ்சாதியோ புருஷனோ யாரையோ நான் திட்டமிடவில்லை என்று சொல்லுவார். அது தருணம் பார்த்து இருந்தது, சந்தர்ப்பம். பரிசேரும் அப்படித்தான் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு இருந்தார்கள் இயேசுவை கொலை செய்ய. பழிவாங்கமாவை சோம்பரித்தனத்திலாவி. சோம்பரிகள் கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். வார்த்தையை நேரம் செலவழித்து ஆழமாக தோண்டி பார்க்க மாட்டார்கள். கடமைக்காக ஏதாவது வாய்ச்சி போட்டு வர வேண்டியா, மற்றபடியா அல்ல. சோமரிகள் படிக்க மாட்டார்கள். ஸ்கூல்ல இருந்தான், சபையில இருந்தான். பாடசாலையில் தூங்கினவன் கல்வி இழந்தான், சோம்பேறி.
சபையிலே தூங்குகிறவன் சோம்பாரி வாழ்வை இழந்தான். யார் சொன்னது? அது எனக்கு தெரியாது. இனி all kinds of வருத்தம் கொடுக்கும் ஆவிகள் உண்டு. சும்மா தொடங்கி அதுக்கு பிறகு வேறொரு ஆவி வந்து தங்கிடும். But there are some demons which are right behind that sickness. Early asthma. சாபம் உடைக்கும் நேரத்தில் ஒரு சகோதரி இதில் இருந்த விடுதலை அடைந்தாள் என்று பரபரப்போடு எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள். The other sickness is cancer. கண்டுபிடிக்க முடியாது, ஏன் வருது, எப்படி அதுக்கு மருந்து? நோ நோ நோ. There are sicknesses which are directly given by demonic powers. அழுகும் நோய்கள் சரங்கு வந்து மாறாம அடிக்கடி வரும் தலையீடு ஹாஸ்பிட்டல் அதுக்கு சொல்லி இருக்குது. எனக்கு ஒரு ஆள் தெரியும், தலையடி வந்தால் நெத்திய பொத்தி பிடிச்சு தலையடியில கவிண்டு புதஞ்சு ஏனாது கதைக்கு ஏனாது ஒன்று செய்யலாது. They call that headache migraine. எல்லாத்துக்கும் பேர் வச்சிருப்பாங்க. A demon is responsible for that migraine 99.9%. உனக்கு இருக்குதா? நீ விடுதலை அடையலாம். மைக்ரைன் ஹெடேக் இனி அடிக்கடி அடிக்கடி வர தலையடி பிள்ளைகளுக்கு டெமோனிக் அட்டாக் காரணம் இல்லாமல். What about சில காய்ச்சல்கள், ஃபீவர், லூக்கா 4 இதை சரியா அறிய வேண்டும். நான் சொல்லவில்லை, முழு நோய்க்கு பின்னாலேயும் டீமன் இருக்கு. Sickness generally is of the devil. பாவத்தினாலே மரணம் வந்தது. மரணத்துக்கு மனுஷன் பாவத்திலே விழுந்ததுக்கு இடையிலே சுகஜீவத்தோடு இருக்க முடியாமல் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்படுகிறோம். 4:38 லூக்கா. பின்பு இயேசுவா ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சைமன் வீட்டில் பிரவேசித்தார். சைமன் பீட்டர், பேதுரு. பேதுருவின் மாமி, பேதுரு கத்தோலிக்க சபை சொல்றது முதலாவது போப்பாம் என்ற மாதிரி
அவன் கல்யாணம் கட்டையில் கட்டாட்டி எப்படி மாமி வர்ற மாமி பீட்டரின் மாமி மதரின்டோ கடுங்காய்ச்சலாக ஜுரம் ஜுரம் பரம் கிரம் எல்லாம் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத மாமி காய்ச்சலாக கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவரிடத்தில் குனிந்திருந்து காய்ச்சல் நீங்கும்படி கட்டளையிட்டார். குணமாக்கி வர்றதானே கையை வச்சு ஏன் கட்டளையிட்டது? rebuked the fever. அப்பதான் காய்ச்சலுக்கு பின்னால பேதிடுவன் மாமியாருக்கு ஒரு டீமன் இருந்திருக்கு. அந்த நேரம் எப்படி வந்தது மாமிக்கு டீமன்? நல்ல கேள்வி, எனக்கு தெரியாது. இந்த காய்ச்சல் பின்னாலே அசுத்தாவி அதுதான் கட்டளையிட்டார். எப்படியான காய்ச்சல்கள் சும்மா ஜெபம் பண்ணி போகாது, குளிச போட்டு போகாது, மருந்தெடுத்து போகாது. ஏன்? பின்னாலே பிசாசு. அப்ப என்ன பிள்ளைக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்தா நான் நடிட்ட பேசிட்டு அதுக்கு கட்டளை இடாமா? 100% இருந்தா அது ஓடிப்போம். இல்லாட்டி நீ ஒன்று லூஸ் பண்ண இல்லையே. எதையும் இழந்து போகவில்லையே. அது கொடுக்கிற கட்டளை. நாம் 40 சூரியன் பட்டு கொண்டு போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் யோசுவா. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். There again, Sotam, I think in Sanskrit, Sostam, Mastam, Vastam, அவர்களை குணமாக்கினார். பிசாசுகளும் தேவனுடைய மகனாகிய மெஷாயா என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அநேகரை, எல்லாரையும் கண்டு போடவில்லை, அநேகரை. அப்ப இவர்கள் நோய்வாய்ப்பட்டு வந்தவர்கள், அதுகளுக்கு பின்னால அநேகருக்கு அசுத்தாவிகள் கத்திக்கொண்டு போனது. தேவனுடைய மகன் இந்த மினிஸ்ட்ரி இல்லை, விடுதலையாக்கும். அவரை மெஷியா என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவர்களை பேச விடாது அதட்டினார். அப்ப நோய்கள். அடுத்தது நான் சொல்றது கேளுங்க. யாருக்காவது அடிக்கடி பால்பிட்டேஷன் என்று சொல்லுவாங்க, இருதயம் அது வேகமாக துடிக்கிறது.
அதுக்கு பின்னாலே அநேகமாக டீமன். Palpitation of the heart. இயேசுவின் நாமத்திலே உனக்கு இருந்தால் கட்டளையிடுகிறேன், அது உன்னை விட்டு போகட்டும். Go. அடுத்தது மூட் சேஞ்ச். சிலாக்களுக்கு மூட் அவுட். ஒரு நாளைக்கு நல்ல மூட், அடுத்த நாள் கூடாத மூட், அடுத்த நாளும் கூடாத மூட், 4ஆம் நாள் நல்ல மூட், பிறகு இன்னும் 2 நாளைக்கு நல்ல மூட், பிறகு சரியில்லை மூட். மூட் மாறுற நேரம் முகம் மாறி போகும். தேவனுடைய வார்த்தையிலே அறிவு பெற்று பழக்கப்பட்டவர்கள் இவைகளை இப்படியாக படிப்பார்கள். Mood change is absolutely demonic. அது அந்த ஆவிகள் அவர்களின் எமோஷன்ஸ், உணர்ச்சிகளை தாக்குகிறது. நேரடியாக எமோஷன்ஸ் தாக்கி படுதாக்கி போடும். அப்பதான் நாள் முழுவதுமாக அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. செருவல 2-3 நாட்களுக்கு அது இருந்து கொண்டிருக்கும். பிறகு 4ஆம் 5ஆம் நாள் சரியாயிரும். அப்படியா இருக்கிற அவர்களுக்கு கிட்ட போய் ஏதாவது கதைக்கிறதும் கஷ்டம். புனேர கால மிதியமாயிருக்கும் தெரியாம. மூச்சை பிரைட், குடும்பத்தில் இருந்து வந்த சாபம், பெருமை, இவர்களால் தாத்த முடியாது. இயேசுவா சொன்னார், எவன் தன்னை தாழ்த்துகிறான் அவன் உயர்த்தப்படுவான், எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். இந்த பெருமை சந்ததி சந்ததியாக வரலாம். அப்படியே பார்க்கலாம். முழு பேருக்கும் பெருமை, இறங்கவே மாட்டார்கள். எது சொல்லியும் வாயாது. No, people don't know what they are dealing with. சுவாபத்தில் இருந்து அப்படியே அது டீமன் ஸ்பிரிட்டை கூப்பிடுறது. அது ஆக பெரிய தொல்லை. பெருமை உள்ளவர்களை அதி உயர்ந்த தேவன் எதிர்க்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு எதிரியாக மாறுகிறார். டாடி பெருமை உள்ளவர்கள். பெருமையாலே லூசிபர் சாத்தான் விழுந்தார். ஒரு ஒன்றுமில்லை. பெருமையினால் அவனை போல அழகுள்ள ஒரு சிரிப்பு, ஒரு ஆவி வேறு யாரும் இருக்கவில்லை.
அழகு சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அழகும் வேண். அழகுள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் கடும் கவனமாக இருக்க வேண்டும். சொல்லுவார்கள், எந்த பாவத்தை குற்றச்சாட்டி போடுவான் பிசாசு. பெருமை இருக்கிறவர்களை குற்றச்சாட்ட மாட்டான். ஏன்? அது அவனுடைய கேரக்டர். உலகின்றதா? அவனுடைய கேரக்டர் pride. அதான் யேசுவா தம்மை தாமே மரண பரியந்தம் கீழ்ப்படினார். ஓகே, எப்படிப்பட்ட யேசுவா அவனுக்குள்ளே மரண பரியந்தம் தாழ்த்தின யேசுவாவா? பெருமை கொண்ட பேயா, டூப்ளிகேட் யேசுவாவா? உனக்கு கூட அதெல்லாம் நாங்க படித்தோம். டீமன கான்ஃபியூஷன், குழப்பத்தினாவே சிலர் வெளிச்சம் கிடைக்காவிட்டிலும் நல்லா இருப்பார்கள். ஒரு காரியம் வந்ததும் ஒரு டிரான்ஸ்பர் அல்லது ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் அல்லது ஒரு மாற்றம் ஏற்படத்தக்கதாக வந்தால் ஆளே குழப்பம். குழப்பம். கண் மாறி, முகம் மாறி, வார்த்தைகள் மாறி, அவளோடு பழகிறவர்களுக்கு தெரியும், என்னடா இது இவ்வளவு நாள் வேறும் படி இல்லையே. கன்ஃபியூஷன். அவர்களால் அந்த மாற்றம், அந்த ப்ரொபோசல், அந்த எதுவோ ஏற்றுக்கொள்ள முடியாது. புத்திமதியை ஏற்றுக்கொள்ள முடியாது. கன்ஃபியூஷன். பைத்தியத்தின் ஆவி இருக்குது தெரியுமா? குழப்பத்தோடு சேர்ந்துதான் அது வேலை செய்யும். மதிமயங்கி போய் தெரிவாய். வேளை நீங்கள் பாகமம் 28 வாசிக்க, மதிமயங்கி என்ன புத்தி எல்லாம் மயங்கி போச்சு. அப்படிப்பட்டவர்கள் சரியாக சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது, குளிக்க கழுவ சுத்தமாக இருக்க முடியாது, மணக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் வேர்வையராக மணக்கும். ஒரு நாள் அன்றைய தினத்திலே சாபம் உடைக்கும் நேரத்திலே இந்த வியர்வை மணக்கும் தொடர்பாக இருந்த மறைந்து போயிட்டு, அது இருக்க நேரம் அதை இதை எடுத்து எல்லா இடத்தையும் போட்டபடி இருக்க வேணும். ஆக்களுக்கிட்ட போயிடா, அது சந்ததியில வந்த இருக்கும். எத்தனை இருக்கு. நேரம் செலவழிச்சு ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் விடுதலை அடைகிறது மட்டுமல்ல, கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு, ஓ யூ ஹேவ் தட்
Okay, come, let's pray. Oh yeah. கறி கொடுக்கிறல்ல என்ன பின்ன உலக ஜனங்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கிரேக்கர்களால் அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு பலதரப்பட்ட கலைகளாக சபையில் இருக்கிறார்கள். இன்னும் வெளிச்சத்துக்குள்ள வரையில் அவங்களுக்கு எப்படி தெரிந்தார்கள் இடறுவது என்னதென்று அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு தேவனுடைய வெளிச்சம் தேவை. எண்ணத்திலே நான் இடறுகிறேன். தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சத்தை கொடுக்கும். மேட்னஸ் பட்ட பகலிலே இவர்கள் மதிமயங்கி தெரிவார்கள். இவர்களால் சாதாரண பேச்சுக்களை விளங்கிக் கொள்வது கஷ்டம். அப்படியானால் இந்த வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்படியே இருப்பார்கள். வாங்கலை, கதிரையில, மண்டையில ஒன்றுமே இல்லை, இருதயத்திலே படுறதில்லை. தாராட முதுகு இருதயம், தண்ணீர் நிற்காது. இது அவருடைய தண்ணீர். குளிச்சாலும் நிற்காது. Then we have சும்மா சொல்லிக் கொண்டு வர்றது அங்கால ஒரு அறிவுக்காக demon of adultery, விபச்சாரத்தின் ஆவி, காம விகாரத்தின் ஆவி சபையில இருப்பார்கள். விபச்சாரத்திலே விழுந்த டேவிடுக்கு அந்த பேய் உள்ளே இருந்த இடம் நான் சொல்லவில்லை. அவன் யுத்தம் பண்ண போயிருக்க வேண்டிய நேரம் வீட்டிலே நின்றுட்டான். வீட்டிலே நின்றது மட்டுமல்ல, போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி அறையிலே ஒரு வேளை அப்படி செய்திருக்க போட்டிக்கோல மேலே போயிருக்கிறார். அங்க அடைப்பான வாஷ்ரூம்ஸ் இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. வந்தது பிரச்சனை. What a story. உண்மையா டைம் எடுத்து வாசிக்கிறார்கள். டேவிட் இருதயம் அழுது கொண்டே எழுதி இருக்கிறார். 50வது பாடல் 51, 31. சும்மா வாசிக்க இயலாது. கெஞ்சினான், ஒரு பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்து போடாது. உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாது. அவனுக்கு தெரியும், அவனுக்கு முன்னுக்கு ராஜாவாகி இருந்த சவுல் டாடி மகனும் ஒரேயாவே அவனை விட்டுட்டு போனதை சவுலுக்கு தெரியலாம். இன்னும் அப்ப இருக்கிற நேரமும்
ஐக்கியம் இல்லை. சரிதானே? கிளை ஒட்டப்படாத மாதிரி விளங்குதா? நடிகிலும் ஐக்கியமாக இருந்திருந்தால் விட்டு போன நாள்ல சவுல் ராஜா அறிஞ்சிருக்க மாட்டான. நிச்சயம் இவன் எந்த நேரமும் திராட்சை செடியும் கிளையும் மாதிரி ஐக்கியப்பட்டு கொண்டிருந்ததனால் நடுங்கினான், பயந்தான். பிளீஸ் உமது பிரசன்னத்தை என்னை விட்டு எடுக்காதே, உமது பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்து. 51:10 51:11 உமது பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவியை, உமது பரிசுத்தாவி, பரிசுத்தாவி அது உயர்ந்த தேவனும் மகனும், பரிசுத்தாவி மூன்றாம் ஆள் இல்லை. என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமல் வேறு. பார்த்தீங்களா? தொடர்ந்து பாவம் செய்கிறவர்கள் விபச்சாரம், காமவிக பிசாசினாலே உண்டாயிருக்கிறார்கள். அவர்களால் மனம் திரும்ப முடியாது. அந்த காம விகாரத்தின் டீமன், அசுத்தாவி, அது விபச்சாரம், அது அவர்களை இறுக பிடித்து வைத்திருக்கிறது. குடிப்பழக்கத்திலே இருக்கிறவர்களை போல அது போனாவுடைய குடிக்கும் ஆவி, சாராயத்தை விரும்புகிற ஆவி, அவர்களுக்கு விடுதலை இல்லை. ஒரு பிசாசு சாராயத்தை விரும்புகிறது. வையன்னா வீட்டுக்கு காவல் வைப்பார்கள். சிலர் சாராய போத்தலை அதுக்கு வச்சு போட்டு போவார்கள். பிறகு பார்க்க அந்த சாராய போத்தல் எம்டியா இருக்குமாம். Demons of homosexuality, ஆண்மனச்சு பண்புணர்ச்சி தவிக்கப்பட்டிருக்கிறது. தகாத முறை, முறைகேடான பாலியல், மிருகங்களோடு பாலியல், இதெல்லாம் டீமன்ஸ் வந்து தங்கி இப்படியாக செயல்பட வைக்கிறது. There are demons inside people. அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற, மாச்சரிக்குள்ள இருக்கிற செத்து போன மனுஷர்களின் உடல்களோடு உறவு வைக்க அவர்களை தூண்டும் நடந்திருக்கிறது. Direct satanic attack. ஆண்புணர்ச்சி பண்புணர்ச்சி
marrying man and man, woman and woman, மனுஷனும் மனுஷனும் மனுஷியும் மனுஷியும் கல்யாணம் இல்ல உறவில் ஈடுபடுறது சுத்த பிசாசின் அசுத்தாவிகள். அவர்களுக்கு விடுதலை இல்லை. சில கிறிஸ்தவ சபைகள் அவர்களை அங்கீகரித்திருக்கிறது. என்னவாம், நாங்கள் அன்பு காட்ட வேண்டுமாம். இவர்களுக்கு நடியை மகனை விட கடல் போன்ற அன்பும் உள்ளமும் இந்த போதையருக்கு. அடுத்தது பிரிவினை கொண்டு வரும் ஆவிகள். பிரிவினையை கொண்டு வரும் ஆவிகளால் பிடிபட்டால் அவர்கள் போய் இஞ்சொன்று சொல்லி அங்கொன்று சொல்லி பிரிவினை ஏற்படுத்துவார்கள். பிரிவினை ஏற்படுத்துகிறவர்களை நோட் பண்ணி அவர்களை விட்டு விலக வேண்டும். அப்படித்தான் வேத வாக்கியம் கூறப்படுகிறது. பிரிவினை ஏற்படுத்துகிற விட்டு விலக வேண்டும். பதினாறாம் அதிகாரம் ரோமர் 17-18. அன்னியும் சகோதரர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட போதனைக்கு விரோதமாக கற்றுக்கொண்ட போதனை இயேசுவின் மூலம், இயேசுவின் போதனை டேடியின் போதனை. இயேசுவா அந்த போதனை யாருக்கு கொடுத்தார்? அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். அந்த போதனையிலே நிலைத்திருக்காதவர்கள் பிரிவினை ஏற்படுத்தி அது சரியில்லை, இது சரியில்லை, இதுதான் சரி. அவர் முந்தி சரியா சொன்னார், இப்ப பிழையா சொல்றார். வீடு வீடா தெரிவார்கள். இவர்களை திருத்த முடியாது. பிரிவினையின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, இப்படிப்பட்டவர்களை விட்டு இடர்களை உண்டாக்குறவர்களுக்கு கவனமாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய எஜமானாகிய யேசுவா மெசியாவுக்கு ஊழியம் செய்யாமல் இவர்கள் யேசுவாவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிறுக்கு ஊழியம் செய்து நல்ல திறமையான வார்த்தைகளினால், இச்சக பேச்சுகளினால், ஒன்றுமே அறியாத கபடி இல்லாத இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். யார்? கிறிஸ்தவர்களை நினைப்பட்டு ஊர் சுற்றுமாவி, வீடு வீடாய் சுற்றுமாவி, போன் எடுத்த காலையிலே பின்னேற மட்டும் ஓது 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 தொடர்பாக ஓதுதல்.
காத்தாங்குடி அட்லீஸ்ட் 7 தடவை ஓதுறான். இது 7 தடவை 70 தடவை ஓதி 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 குடும்பங்களையும் சந்திச்சு குடும்பங்களையும் எடுத்து நடக்குது. ஒரு நாளோடு பேசும் பொழுது இவன் உங்களுக்கு அடிக்கிறதான்னு கேட்டேன். ஓ என்னத்துக்கு அவன் அடிச்சு எங்களோட ஜெபம் பண்ணுவா? அப்படி வார்த்தைகளை எல்லாம் வச்சுதான் ஜெபம் பண்ணுவா. வெரி குட். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இயேசுவா கொண்டு வந்த போதனை டேடியின் போதனை, அதை ஏற்றுக்கொள்ளார்கள். கனடா, அமெரிக்கா, யூரோப் மற்றவர்கள் இன்று வரை they call themselves Protestants. ஆனால் அவர்கள் வைத்திருப்பது கத்தோலிக்க போதனைகள். அதை சமைச்சு வச்சிருக்கிறார். யார் அறிவார்? யாரை ஏற்றுக்கொண்டுவார்? மனத்தாங்களின் ஆவி சிலாக்கள் இருக்கிறாங்க. ஒன்று சொன்ன முதல்ல they are offended. இயேசுவா சொன்னதில் பரிசேயர் அடிக்கடி got offended. Yeah. மனத்தாங்கள் அடைந்தார். மனத்தாங்கள் அடைகிறவர்கள் அடிக்கடி பழையான காரியம் தங்களை தாங்களே மையமாக வைத்திருக்கிறார்கள். வா, தங்களே அல்லது பிள்ளைகளை ஒரு காரியம் சொன்னால் முடிஞ்சது. அப்படியா இருக்கு. மரத்தை தூக்கிக் கொண்டு இந்த வாழ்க்கையை வறுத்து அவருக்கு பின்னாலே போகாதவர். அடுத்தது டாக்கட்டிவ்னஸ். கொஞ்சம் காமன் டீமன்ஸ் சொல்றேன். டாக்கட்டிவ்னஸ் என்றால் பேச தொடங்கின நிப்பாட்டையிலாது. ஜபம் பண்ண தொடங்கினா இப்ப அப்படி இல்லை. இருந்தார்கள், இவன் எப்ப நிப்பாட்ட போறான். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள்,
2, 3, 4 வயது கதைக்கிறத பார்த்தா மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? சிரிச்சு, சட்டியான ஒரு கதைக்காரி. நான் ஒரு கவனிச்சு பாப்பேன், கதைங்க பார்ப்பேன். எதுவும் அளவோட இருக்க வேண்டும். என்ன கதைக்காரி? Most probably நிப்பாட்ட முடியாத கதை, அந்த கதை, இந்த கதை. என்ன போட்டு உங்களை அவன் அப்படித்தான் சின்ன வயது தொடக்கம். அடுத்தது டீமன் இருக்கு, ஜிப் சைலன்ஸ். ஆக்களுக்கு முன்னால கேள்வி கேட்டா ஜிப் சைலன்ஸ், அங்கால போகட்டும். தன் நாளாந்த சொந்த வாழ்க்கைக்கு நாக்கு வெளியால வந்துடும். மாயமாலம் அதோட கூட இருக்கும் அப்படியானாக்கள். But when they come, you ask them, zip. That's it. And I told them, no. சிலவளை நான் உள்ள யோசிக்கிற கேள்விகள் சைலத்தான் இருக்கிற டிமன்ஸுக்கு மட்டும் இத போடலாம் என்று இருந்தா என்ன செய்வது? ஓகே, now we come to கடைசியா அனுப்பும் பாம்பு. உன்னை, குடும்பத்தை தேவன் விட்ட இடத்துல இருந்து கிளப்ப வைக்கும் ஆவி, டீமன் ஆஃப் அக்யூசேஷன், குற்றஞ்சாட்டும் ஆவி. உன்னை குறிச்சு உனக்கே குற்றஞ்சாட்டு. நீ சரியில்லை, நீ கருப்பி, நீ அப்படி, நீ இந்த மாதிரி, நீ ஒன்று கொண்டு சரி வராது. உனக்கு என்ன மனதிலே குற்றச்சாட்டு? உன்னை குறிச்சு மற்றவர்கள குற்றச்சாட்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை நிறைய குறிச்சு, யேசுவை குறிச்சு குற்றச்சாட்டும். என்னது விழுந்து விழுது உனக்கு ஒன்றுமே ஆகிறல்ல, என்னத்துக்கு போராஜமா, என்ன செய்தவர்? அவரு ஒரு கிழமைக்கு ஒரு சந்திக்கிறார்கள், மாங்குட்டி பொருள் துளி கொண்டு தெரிகிறாங்க. நீ மட்டும் அடிக்கடி போய் ஜெபம் பண்ணியவள, உனக்கு உண்டு எல்லாமே பிரச்சனை. குற்றச்சாட்டும் இங்கே மனதிலே, இதன் மூலம் சிந்தனைகள் மூலம்.
சிந்தனைகள் மூலம் குற்றச்சாட்டை உன்னை அந்த இடத்தால கிளப்புவதற்கு உன் மேற்பனை குறித்து உன்னிடத்திலே குற்றச்சாட்டு. அவரை பார்த்தியா, அவருக்கு மட்டும் இது என்னை இவர் எழுப்பி விடுறார். ஏன்? என்னத்துக்கு? ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேணும்? வந்தா செய்தியை கொடுத்துட்டு வீட்டை போறானே, நீ பாஸ்டர்மாருக்கு பாஸ்டரா, பிஷப்பா, புஷப்? அவன் வேலையை செய்ய விடுறதானே, குற்றஞ்சாட்டிலே இருக்கும். இவர் என்ன எப்படி சொல்றார் பாத்தியா? கண்டிச்ச மாதிரிய இப்படியும் கண்டிக்கிறதா? குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கும். இயேசுவின் ஊழியத்திலே குற்றச்சாட்டும் ஆவி நாளாந்தம் சூரியன் உதிக்கிற மாதிரி எழும்பி அவருக்கு பின்னாலே தெரிஞ்சது. இருந்தா குற்றம், எழும்பினா குற்றம், குணமாக்கினா குற்றம், குணமாகாட்டி குற்றம். இவ்வளவு அல்றார். அவன் நோயா இருக்கிற நேரம் குணமாக்கி இருக்கலாம் தானே லாசருஸ். குற்றச்சாட்டு எந்த நேரமும் குற்றச்சாட்டு. சில புருஷன்மார் இப்படி, சில பஞ்சாதிமார் இப்படி குற்றச்சாட்டு மாமிசத்திலே ஆரம்பிச்சு அந்த பேயின் ஆவி வந்து தங்கினால் நீ குற்றச்சாட்டாமல் இருக்க மாட்டாய். சாட்டு 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 சாட்டிக்கொண்டே இருக்கும். கிறிஸ்தவர்கள் மிக முக்கியம். இதிலே 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3 அதிகாரம் 1 தொடக்கம் 5 வரை உள்ள கனி கொடுக்காத, காஞ்சு வறண்டு உலர்ந்து போன கிறிஸ்தவர்கள் சபையில இருந்து அல்லது வெளியே போய் குற்றஞ்சாட்டிக் கொண்டே இருப்பார்கள். குற்றஞ்சாட்டும் ஆவி. இந்த ஆவி, இந்த பாம்பு ஒரு ஆளை, ஒரு குடும்பத்தை பிடிச்ச நேரம் அந்த இடத்துல இருந்து கொண்டு போக மாட்டோம். அது சாட்டிட்டே இருக்கும். ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன். அதுக்கு முதல்ல வெளிப்படுத்தின புத்தகம் 12 எப்படித்தான் குற்றச்சாட்டினது? இயேசுவாவை அவன் பிலாத்து கேட்டான், எத்தனை குற்றச்சாட்டுகள் உன்னை பற்றி, நீ ஒன்றுமே திருப்பி காய்கறாயில
இந்த குற்றஞ்சாட்டும் ஆவிக்கு நீ ஜெயம் கொண்டு தப்பினால் ஊழியத்திலே பலப்பட்டு முன்னுக்கு போவாய். ஆண்டிலே 86, 87 மத்தியானது காலை 12 வருஷங்களுக்கு மேலாக 5:30 மணிக்கு ஜப கூட்டம் வைத்தோம். அதுக்கு பிறகு வீட்டை போய் சமைத்து சாப்பிட்டு கொஞ்சம் மதர்ஸ் வருவாங்க. எல்லாரும் ஒரு ஹால்ல வளைச்சு வர இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அநேகமாக 1:30, 2 மணிக்கு பல மத கோலாவடி யூசிங் குவார்டர்ஸ் கொஞ்சம் பேர் செத்து போனாங்க. இந்த பேய் குற்றச்சாட்டு பேய் என்ன சொல்லிச்சு தெரியுமா? மட்டக்களப்பில் இவன் ஜபக்கூட்டம் பண்ணி தாய்மாரோட விபச்சாரம் பண்ணுகிறான். எழுதி மூட்டினார்கள். ஆறாவது அலம்பி திரிகிறார்கள். இங்கே விட்டு போனால் எனக்கு தெரியும் அவர்கள் கூட அந்த கூட்டத்தில் இருந்தது அவர்களுக்கு தெரியும். அவரது நேத்தரை அடைந்த தாய் குற்றஞ்சாட்டமாவி (12:9) வெளிப்படுத்தின புத்தகம். உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கிற பிசாசு பாருங்க, மோசம் போக்குறேன் போட்டிருக்கிறான். 77 முகம் பாத்தீங்களா? வஞ்சிக்கிற பிசாசு என்றும் சாத்தான் சைட்டன் எதிர்க்கிறவன் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசம் சர்ப்பம் டிராகன் டிராகனை சின்னமாக வைத்த சனக்கூட்டம் இங்கே வந்து பாடி கட்டிட்டது. இலங்கையிலே சீனா பழைய மாமண்ணை சொல்லப்படுது. ஏதெல்லை வந்தது பழைய ஆள். ஏன் பிசாசு பாம்பின் உருவத்தை எடுத்தது எனக்கு தெரியாது. நீ தோண்டி படி. உள்ள மிருகங்களில் காட்டு மிருகங்களில் எல்லாத்திலும் இது பாம்பானது தந்திரம் உள்ளதாம். என்று போட்டிருக்கிறதான் எனக்கு தெரியும். உலகம் அனைத்தையும் வச்சிக்கிற பிசாசு என்று சாத்தான் என்றும் டெவில் சைட்டன். டெவில் என்றால் டேபலோஸ், பேரை கெடுக்கிறவன். சட்டானோஸ் அல்லது ஹசட்டான். ஹசட்டான் சாத்தான் எதிர்க்கிறவன்.
ஆனா தேவன் கொடுத்த பேர் angelic name Lucifer, வெளிச்சம் கொடுக்கிறவன், light bearer. My goodness. யேசுவோட பேருக்கு கிட்ட மாதிரி இருக்குது இல்லையா? He said, I am the light. யேசுவா நானே வெளிச்சம். இந்த ராட்சத பாம்பு வலுப்பாம்பு சர்ப்பம் தமிழ் சொல்லல, சர்ப்பம், அப்பம், குப்பம், கிப்பம். வலுப்பாம்பு தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஒருவர் 10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது விடுதலையும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய மேசியாவின், அவருடைய மேசியா, Messiah belongs to Daddy. We belong to Messiah. Messiah தேவனுடையவர். அவரன் ஆடுகளாகிய அவரது கிளைகள் மெஷியாவினுடையது. அவருடைய ராஜ்யம், அவருடைய மெஷியாவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும், watch that, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றஞ்சாட்டும் பொழுது அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் அவன் மினிஸ்ட்ரி குற்றஞ்சாட்டுறது. அங்கேயே போறீங்க, அங்க ஒன்னும் சரியில்லை. இப்ப 3 நாள் இல்லையா, மோட்சம் இல்லையா? அந்நிய பாஷை இல்லையா? நீ பேசுற அந்நிய பாஷை இல்லை. சைனாவில் போய் நின்று ஒரு பட்டணத்தில் நற்செய்திய சைனீஸ்ல கொடு பாப்பம். உனக்கு தெரியும், ராக்கெட்ல வச்சு அனுப்பி விடுவான். அது தேவனாலே கொடுக்கப்படுகிற பாஷை, அவர்கள் படிக்காத பாஷை. ராஜ்யம் அறிவிக்கப்பட விடும். இரவும் பகலும் குற்றச்சாட்டம். கடைசி பாம்பு ஒரு குடும்பத்தை, ஒரு ஆளை தேவனுடைய வழியை விட்டு
விலக. பிசாசினால் அனுப்பப்படும் பாம்பு ஆவி, demon of accusation, இப்படி இந்த கடைசி பாம்பிலாலே கொத்தப்பட்டவர்கள் தான் வெளியிலே போனார்கள். அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. டேடியோடும் மகனோடும் ஐக்கியம் இல்லாதவர்கள், ஜெயம் கொள்ள தெரியாதவர்கள், யோஹானன் எப்படி இந்த குற்றஞ்சாட்டு ஆவியிலே இருந்து விடுதலை அடைகிறார்கள் என்று போட்டு வைச்சிருக்கிறது. இங்கே 12:13 வெளிப்படுத்தின போது, மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்புப்படி தங்கள் வாழ்க்கையும் பாராமல் இயேசுவின் இரத்தத்தினால் ஆட்டுக்குட்டி தங்கள் உண்மையின் வார்த்தையினால் சாட்சி, speaking the truth, எப்பொழுதும் உண்மையை பேசுகிறதால் அவனை குற்றஞ்சாட்டுகிறவனை ஜெயித்தார்கள். Only way. 10 குற்றஞ்சாட்டுகிறவன் தள்ளப்பட்டான். அவன் எங்க வியாழனுக்கு ஓடிட்டானா? செவ்வாய்க்கு பூமியிலானே வேலை செய்து கொண்டிருக்கிறான். குற்றஞ்சாட்டும் ஆவி, கடைசி ஆவி ஒரு குடும்பத்தை, சில பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையின் வழியிலே இருந்து விலக்கி வஞ்சிப்பான இடத்துக்கு கொண்டு போய் வஞ்சிக்கும் மந்திரவாத ஜபங்களை பண்ண வைத்து இயேசுவா எதற்காக சாபமானார் அது தெரியாமல் சாபம் முடிக்கலையா உடைய இதுதான் இவர்களின் நிலைமை. பின்னிலைமை முந்தியை விடப்பட்டு மோசமாக இருக்கும். They will not go know where to get their freedom, deliverance. They won't know. அவ்வளவு பெருமை குருட்டாட்டத்தினால. மரண நேர கம்மை சாற்று குற்ற சாட்டை இயேசுவின் இரத்தத்து மூலம் நடந்து முடிந்த இயேசுவா நடப்பித்த இரத்தத்தின் மூலம் கொடுத்த விடுதலைகளை தங்கள் சாட்சியின் வார்த்தை உண்மை பேசுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்ன குற்றச்சாட்டுக்கும் they will stand. நீ சாட்ட கொடுப்பு பல்ல விழ மாட்டேன் சாட்டு. Nothing doing.
இந்த வாழ்க்கைக்கு செத்தவர்கள் தங்கள் ஜீவனை பாராது. தேவனுடைய செய்து முடித்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவர்கள், நானே உண்மை என்று சொன்ன இயேசுவா உள்ளே அவர்களே தங்கி இருக்கிறவர்கள். அவர் செடி, இவர்கள் கிளைகள். அவர்களது நோக்கம் கனி கொடுப்பது, அவர்களது நோக்கம் சந்தோஷம், ராஜ்யம் வந்து எருசலேமிலே நிலைநாட்டப்படுவது. சாற்ற குற்றத்தை சாட்டு, பரப்பை பொத்து வாய். ஒரு சகோதரிக்கு பேய் குற்றம் சாட்டியது எனக்கு முன்னாத வந்திருந்து, இங்க உள்ள ஆக்களுக்கு அன்பில்ல பிரதர், எல்லாரையும் நம்பாதங்க, இங்க உள்ள ஆக்களுக்கு அன்பில்லை. தொடங்கியது குற்றஞ்சாட்டம் பாம்பு. வரது நோவே. இப்ப இது நான் சொல்லிக் கொடுக்கணும் பண்ணு. அந்த வழிநடத்த நேரத்தை பார்த்து கொண்டு இருக்க. எனக்கு நெருக்கமான ஒரு சகோதரனுக்கு அவர் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். மனுஷர்கள் 4 கால அவர் ஓய்வு நாளிலே ஆன்லைன் பெரிய ஸ்கிரீன்ல போட்டு ஜனங்கள் வருவார்கள். அப்படி வார நேரம் வெள்ளிக்கிழமை இரவு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, 7 டே சனி மத்தியானமும் சாப்பாடு கொடுப்பார். வரும் குடும்ப தூரமாக இந்த வார குடும்பங்களுக்கு வடிவங்கள். ஓகே, எல்லாருக்கும் சோறு, கறி, மரக்கறி அதை சமைத்து கொடுப்பார்கள் சாப்பிட. வெள்ளி இரவும் 7ஆம் நாள் 7 டே மத்தியானமும். ஆனா இந்த சகோதரன் அந்த இடத்திலே மெய்ப்பனாக இருக்கிறவர் இரவையில புட்டு இடியப்ப சாப்பிடுறது வழக்கம். இரவையில அவர் அப்ப இவங்க எல்லாரும் சோறுகாரு. அதனாலே அவருடைய மனைவி அவருக்கு மட்டும் புட்டாலது இடையப்பமா அவிச்சு கொடுக்கிறது. சாப்பிட எல்லாரும் வெளியில இருந்து வந்தவர்கள் சோறு அறியாத எல்லாம் சாப்பிடுற இவங்க புட்டு அது இது ஒன்றா இருந்து சாப்பிடுவார்கள். ஃபெலோஷிப் தானே. அந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு தாய்க்கும் 2 மகன்மாருக்கும் மனதிலே பேய் குற்றச்சாட்டை போட்டான். இவர் புட்டு சாப்பிடுறத பார்த்துட்டாங்க.
மனதிலே குற்றச்சாட்டு, அப்படித்தான் செய்வான். என்ன இவருக்கு மட்டும் புட்டு கொடுத்து அவர் சாப்பிடுறார்? என்ன பாத்தியா? இங்கே எங்களுக்கு சோறுகாரி, அவருக்கு மட்டும் புட்டு. இப்படியாக குற்றச்சாட்டினதாம். இது உண்மையாய் நடந்தது. இவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மனதிலே மேய்ப்பனை குறித்து வெளியாலே ஒன்றும் கதைக்கவில்லை. அதை மனதிலே வைத்திருந்து சபண்டே, வெள்ளிக்கிழமை நடந்தது, சபண்டே முடிய வீட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு இவ்வளவு வரைக்கும் காட்டியா அல்லது என்ன குறிச்சு இப்பயே சாட்டுதா உன் மைண்டில்? அன்று இரவு தாயும் 2 மகன்மாரும் மாறி மாறி தங்களுக்குள்ளே கதைச்சு இந்த குற்றச்சாட்டை மேற்கொள்ள முடியாமல் போயிட்டு, பாத்தியா புட்டு சாப்பிட்டார், குழைச்சு சாப்பிட்டார், புட்டு சாப்பிட்டு முடியும் இன்னும் வந்து கொடுத்தா சாப்பிட்ட, நாங்க வச்ச சோறு கறி அது போட்டு அடிக்க தாயின் 2 மகன்மாருக்கு அவங்களால் அந்த குற்றச்சாட்டை மனதிலே தாங்க முடியவில்லை. நாங்க இனி அங்க போறத நிப்பாட்ட வேண்டும் என்று தங்களுக்குள்ளே கதைத்தார்களாம். என்ன இது? அவங்களுக்கு ஒரு இது, எங்களுக்கு ஒரு இது. எங்களுக்கு புட்டு இல்லையா? ஒரு புட்டுக்காக ஒரு சோச்சை விட்டு நிக்க இந்த பறப்பை குற்றஞ்சாட்டுது. உனக்கு விருப்பம் வேண்டாம் செய்து தள்ளி தள்ளி சாப்பிட ஒரு குழல் 2 குழல் பொறுக்கு மட்டும். இந்த பேயிர கில்லாடி பேய் பாருங்க, உண்மையாய் நடந்த சம்பவம். ரெண்டு மகன்மார்ல ஒரு மகன் கால் பண்ணி, பிரதர் இப்படி எல்லாம் எங்களுக்கு குற்றச்சாட்டு மனதில் வந்து நான் உங்களை பற்றி காய்ச்சி போட்டோம் நிறைய. தாயும் சேர்ந்து கோல் எடுத்து சொல்லியாச்சு. மனதில் ஏறாம கறி சோறு கொடுத்தது மறைச்சு போட்டது பேய். இவர் என்ன புட்டு சாப்பிடுற? இவருக்கு மட்டும் I can understand. எவ்வளங்குது அந்த மேய்ப்பன் சொன்னார், தாயும் இந்த மகனும் காய்ச்சது நான் யாருக்குமே சொல்ல இல்லை, என் மனைவிக்கும் நான் சொல்ல இல்லை, டேடியோடு மட்டும் பேசி போட்டு விட்டுட்டேன். 7 நாட்களுக்கு கிட்ட கடந்து போனது. ஒரு கிழமை தாய் பிசாசினால் குற்றஞ்சாட்டப்பட்டவர் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிற அப்ப அங்கே வேலை செய்து போட்டு
அங்குள்ள ஒரு கட்டிலில் மத்தியானம் படுத்திருக்கிறார் தாய். அந்த நேரம் ஒரு கனவு கண்டார். கவனமாய்கள். அந்த தாய் கண்டது இந்த மேய்ப்பனின் ஜப கூட்டத்தில் இருக்கிற மாதிரியும் அந்த மேய்ப்பனும் அவருடைய மனைவி புட்டு செய்து கொடுத்தவர், இவர் சாப்பிட்டவர், இருக்கிற மாதிரி கனவிலே கண்டு அந்த மேய்ப்பனும் மனைவியும் இவங்களை இந்த தாயை இக்னோர் பண்ற மாதிரி இவங்களை கண்டு காணாதாக்கள் மாயை போறதை கனவிலே கண்டார். அந்த கனவிலே கண்டார். இந்த தாய்க்கு இந்த கனவிலே அசுத்தாவிகள் பேசியது. பாத்தியா நீ ஏன் அங்க போற? கனவில அங்க பாத்தியா உன்னை கண்டு காணாதவர்கள் மாதிரி போறாங்க. கனவில நீ ஏன் அங்க போற? என்னத்துக்கு போறாய்? நீ அங்க போகாதே. தோமச்சண்டர் தண்ணி இருக்கிறான், அங்க போக பேய் சொல்லி கொடுக்கு. யாரோ ஒரு மனுஷன் தோமச்சண்டவன் இருக்கிறான், எனக்கு அவரை நல்லா தெரியும். அங்க போகட்டான் பேய் சொல்லுது, அவரிடம் போகண்டு. இவ்வளவுதான் கனவு. கண்ணை திறந்து பார்த்திருக்கிறார். அடையப்பா, இது ஒரு கனவு என்று அறிந்து கொண்டார். தான் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் அறிந்து கொண்டார். ஹாஸ்பிட்டல்ல அங்கதான் வேலை செய்யற. உடனடியாக இந்த தாய் கோல் எடுத்து நடந்ததை சொல்லி, பேய் இப்படி எனக்கு கனவிலே கதைச்சது என்று சொன்னா, ஏன் அங்க போறா? கண்ணு காணாதவர்கள் மாதிரி போறாங்க. புட்ட பற்றி சொல்லல. எப்படி இனி போகாதே. தோமஸ் என்றவர்கிட்ட போ. பேய் சொன்ன அங்க போக வேண்டும். அதோகதி அதுக்கு அந்த மேய்ப்பன் சொன்னதாம், இந்த விஷயத்தை பற்றி நான் எவரிடமும் பேசவில்லை, என் மனைவியோடு கூட பேசவில்லை, டேடியோடும் மகனோடும் மட்டும்தான் இதை குறித்து பேசினேன் என்று கனவு கண்ட அந்த தாயினிடத்திலே சொன்னேன். அந்த தாயிடம் சொன்னேன், ஒரு ஆளை அல்லது ஒரு குடும்பத்தை எப்படியாய் நேரடியாய் மனதிலே குற்றஞ்சாட்டி புட்டு சாப்பிடும் நேரம் வீட்டை போய் குடும்பத்தை எல்லாரும் கதைக்க பண்ணி குற்றச்சாட்டுகள் இறுகி அவ ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுக்கிற நேரம் இந்த பிசாசு கனவை கொடுக்கிறது.
மேய்ப்பனும் மனைவியும் இவர்கள் தாயை அந்த குடும்பத்தை இக்னோர் பண்ற மாதிரி ஏனோ தானோ கதைக்காமல் போற மாதிரி எப்படி இதை குறித்து உங்களை வெளியே கொண்டு போக இந்த பேய் எடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேன். இதே எனக்கு ஒரு பாடமாக இருந்தது என்று அந்த மேய்ப்பன் சொன்ன. எப்படி நேரடியா பார்த்து குற்றஞ்சாட்டி வீட்டை போய் குற்றஞ்சாட்டி மனுஷ படுக்குது கனவுல வந்து குற்றம் சாட்டுது. அவங்க கதைக்காப்ப போறோம் எல்லாம் எதுக்கு அவர்களை போய்கொண்டிருக்க சபையை விட்டு விலக்க குற்றஞ்சாட்டமாவே இதை எழுதி கொள்ளுங்க. மத்தியாக 12:10 மத்தியாக 27:12 மாற்கு 3ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை மாற்கு 15:3 லூக்கா 3:14 லூக்கா 6:7 லூக்கா 23:2 லூக்கா 23:10 யோவான் 8:6 இயேசுவுக்கு பின்தொடர்ந்த கடைசியில பிலாத்துவுக்கு முன்னாக போய் நீக்கப்பட்டினர். இந்த பேய் நீங்க வீட்டுக்கு போய் வாட்சி பாருங்க. இருபத்தி 7:12 மத்தியாகு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றஞ்சாட்டுகையில் அவர் மறுபடியாக ஒன்றும் சொல்லவில்லை. பேய் குற்றஞ்சாட்டியே தீரும் உன்னை விலக்கிறதுக்கு. அவர் டடியிலே தங்கி இருந்தார். கெத்செமனேயிலே என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று அந்த இடத்திலே ஜெயம் கொண்டார். சோ அவர் ஒன்று பேசவில்லை. Who cares? குற்றஞ்சாட்டுகிறவர்கள் பிசாசின் குடலை ஜீவிக்கிறார்கள். அவனுடைய நம்பர் 1 ministry accusation குற்றஞ்சாட்டுவது. தெரியாதனமாய் செய்ய நிப்பாட்டு. நியாயம் தீர்த்தபடியால் நீ குற்றஞ்சாட்டுகிறாய். உனக்கு தெரியாத காரியத்தை கைபோறாய். யார் உன்னை நியாயம் தீர்க்க சொன்ன? Do not judge. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு யாரை நியாயம் தீர்க்க வேண்டாம். குற்றஞ்சாட்டுதல் பிசாசின் நம்பர் 1
ஊழியம். விபச்சாரத்தில் இப்படிப்பட்ட பெண்ணை அவர்கள் கொண்டு போட்டு குற்றம் சாட்டினார். மோசே சொன்னான், இவளை கல்லாலை அறிந்து கொல்ல வேணும். நீர் என்ன சொன்ன? அவர் மேல் குற்றம் படிக்கும் அடிக்க எப்படியாய் சொன்னார்கள். அவர் சொன்னது சரியும். பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அறியன். ஒருவரும் ஒருவராக விட்டு விலகினார். யோசுவா கேட்டார், பெண்ணே, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? யாரும் இல்லை. யோசுவா என்ன சொன்னார்? நானும் உன்னை குற்றம் சாட்டுவது, நான் நியாயத்திற்பதில்லை. நீ போய் இனிமேல் பாவம் செய்யாதே. அந்த பெண் ஒரு விபச்சாரி. படமாக இருந்தாலும் யேசுவாவுக்காக அதிலே அந்த பாகத்தை எடுத்துக்கொண்டவர். Look at his face. In the Jesus of Nazareth, இதிலே ஜீசஸ் யேசுவாவுக்காக நடித்தவர். இவர் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இடது பக்கம் அவர் செல்லம் சேவெடுத்திருக்கிறார். படத்துக்காக அப்படியாக தோற்றம் அளிக்கிறார். Is still living. So குற்றஞ்சாட்டும் ஆவி பிசாசினால் கடைசியாக அனுப்பப்படும் பாம்பு ஒரு குடும்பத்தை, ஒரு ஆளை, எவரையும் தேவன் விட்ட இடத்திலே இருந்து வெளியே எடுக்கிறது. குற்றச்சாட்டுகளால் திரும்ப இனி குற்றச்சாட்டுகளால் விழுங்கி வெளியே போனவர்கள் இன்னும் உறுதியாக்கப்பட, பலப்பட, குற்றஞ்சாட்டப்பட்டு குற்றஞ்சாட்டி வெளியே போனவர்கள் மற்ற இவர்களை மற்றவர்கள் வந்து சந்தித்து, எங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாள் நீங்க விலகி போயிருக்க வேணும், இதெல்லாம் சரியில்லாத இடம், பட்சபாதம் பார்க்கிற இடம், அப்படியாய் எண்ணெயை ஊத்துவார்கள் நெருப்புக்கு மேல். நடக்குது இன்று வரை. நாளைய தினத்திலே சபத்து நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இரவு அந்த மேய்ப்பன் சோறு கறி கொடுப்பார். புட்டு சாப்பிடுவதில் கொஞ்சம் கவனமாயிருப்பார். எண்ணுகிறேன் எல்லாருக்கும் பரந்த மனப்பான்மை இல்லை. பேய் பார்த்துட்டு பிளேட்ல சோறு, அங்க புட்டு, பாத்தியா பொரியல், என்ன இப்படித்தான் இவங்க என்ன செய்ய போறோ தெரியும். Receive the blessing. குற்றச்சாட்டம் பாம்பு பொல்லாத பாம்பு.
வேரோட பிடுங்கிட்டு கொண்டு போயிரு. பாத்தீங்களா அந்த தாய்க்கு கனவுல படமாப்பு போட்டுட்டதே. இவ தவிர்க்கிற மாதிரி, இக்னோர் பண்ற மாதிரி. ஓ மை குட்னஸ். எவரேகா யோவா பஸ்மரேகா யாயிர் யோவா பனபேரேகா இசாயோவா பனபேரேகா வசமிகா ஷலோம். யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேர் இந்த ஆசீர்வாதங்கள் வந்து உங்கள் மேல் பலிப்பது. நேரம் சூரியன் படும் நேரம் சபத் டே ஆரம்பிக்கிறது. 4வது கட்டளை. கிறிஸ்தவர்கள் வரும் கிறிஸ்தவர்கள் வச்சிருக்க தேவையில்லை. 4ஆம் கட்டளை. வெள்ளக்காரனோடு சேர்ந்து கும்மி அடிக்கலாம். அவருடைய ஆடுகள் அவரது கிளையாயிருக்கிறவர்கள் வைக்கத்தான் வேணும். அத்திமரத்திலே ஒட்டப்பட்டவர்கள் வைக்கத்தான் வேணும். அற்புதம். நாள் முழுவதும் நாளைய தினத்திலே அவரோடு குடும்பமாக தொழுது கொள்ள பாட படிக்க உண்டாக. That's a day set aside for the family to seek daddy and son. Okay? 7 மணி மட்டும் வேலை செய்யாது. 5 நிப்பாட்டு. 5:30 சூரியன் பற்றும். ஈவினிங் டு ஈவினிங். ஜூவிஷ் கேலண்டர். மறுபடியும் சந்திப்பாரு. God willing, tomorrow. Shalom to you. Blessings.